வேலையிலே கூடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் நமது உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளுகிறோம். இந்த வருடத்தினுடைய முதலாவது வாரமாக இது இருக்கிறது. இந்த நாளிலே கூட சபையார் ஏற்படுத்தின இந்த விசேஷித்த கூட்டத்தில் அடியருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து தேவனுடைய வார்த்தைகளை போதிக்கும்படியான சந்தர்ப்பத்தை கொடுத்த தேவனுக்கும் அதே போல் சபையாருக்கும் சபையுடைய ஊழியர் அவர்களுக்கும் கூட நாளே அடியனுடைய நன்றிகளை சொல்லிக் கொள்கிறோம். வேலையிலே நாம் படிக்க போகிற இந்த காரியம் பார்த்திங்கன்னா எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 1 4 வசனங்கள் வரையிலே நாம் வாசித்து அதில் நமக்கு விதமாக பாதுகாப்பு செய்யப்பட்ட உலகத்துக்கு விதமான வேறு தனித்த அவரையே ஏற்றுக்கொள்ளுங்கள். சரி, அப்போ இங்கே இந்த வசனத்தில் நாம் பார்க்க போகிற காரியம் பார்த்திங்கன்னா, நாம் ஒரு ஆவிக்குரிய ஒரு யுத்தத்தில் இருக்கிறோம் அப்படின்றத நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதில் குறிப்பாக இந்த யுத்தமானது எதற்கு தொடர்பாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிற அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த போராட்டமானது எதற்கு விரோதமாக இருக்கிறது என்று பார்க்கும்போது பாவத்துக்கு விரோதமான ஒரு போராட்டமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். நீங்கள் நிறைய கிறிஸ்தவர்கள் தாங்கள் ஒரு போராட்டத்தில் இருக்கிறோம் அல்லது ஒரு யுத்தத்தில் இருக்கிறோம் அப்படின்றதே இன்றைக்கி என்ன செய்துறாங்க, நிறைய மக்கள் மறந்து போகிறாங்க. ஆனால் நாம் ஒரு போராட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கிறோம். இந்த போராட்டத்தில் நாம் பாவத்துக்கு விரோதமாக இந்த போராட்டம் இருக்கிறது அப்படின்றத நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது, எப்போதுமே நாம் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த போராட்டத்தில் பாருங்க, நமக்கு அநேக சாட்சிகள் இருக்கிறாங்க. சகோதரர் சொன்ன மாதிரி போன வகுப்பில் நாம் பார்த்தோம். அப்படிதான் அவர் ஆரம்பிக்கிறார். 1ஆம் வசனத்தில், மேகம் போன்ற இத்தனை தெல்லான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க அப்படின்னு சொல்லும்போது, அதில் பார்த்தீங்கன்னா இந்த எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்திலிருந்து தான் அவர் தொடங்குறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் மேகம் போன்ற இத்தனை தெல்லான சாட்சிகள், எத்தனையோ சாட்சிகள் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். இவங்க எல்லாருமே இந்த யுத்தத்தில் இவங்க ஜெயித்தவர்களாகத்தான் இருக்கிறார். இந்த ஓட்டத்தை ஓடினவர்களாக இருக்கிறாங்க, இந்த யுத்தத்தை ஜெயித்தவர்களாக இருக்கிறார். அப்போ இந்த ஓட்டத்தில் நாம் என்ன செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறதுனா, நாமளும் ஓடும்போது இந்த போராட்டத்தை நாம் நம்முடைய மனதில் வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் மேலாக நம்முடைய ஆண்டவர் கூட இந்த ஓட்டத்தை என்ன செய்திருக்கிறார்னா, அவர் நமக்கு முன்னாடி ஓடினவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் படிக்கும்போது, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்றாரு, இயேசுவானவர் இந்த ஓட்டத்தை நமக்கு முன்பதாக ஓடி இருக்கிறார் என்று சொல்றார். நமக்கு முன் ஓடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியே நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த ஓட்டத்தை நமக்கு முன்னாடி யார் ஓடினவராக இருக்கிறார், இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளும். அவரும் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்னா, பாவத்துக்கு விரோதமாக அவர் போராடி இருக்கிறார். போராடினதோடு மாத்திரமல்லாமல் அதன் மேல் அவர் ஜெயம் கொள்ளக்கூடியவராகவும் இருந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த நாளிலே பாருங்க, நாம் இந்த பாவத்துக்கு விரோதமாக போராடுகிற இந்த காரியத்தில் நம்ம கவனிக்க போகிறது பாருங்க, அந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அந்த பாரமான யாவற்றையும் அதே போல நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு நாம் என்ன செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறதுனா, ஓட வேண்டியது இருக்கிறது என்று சொல்றார். அப்போ 2 காரியங்களை நாம் தள்ளிவிட்டு ஓடணும் அப்படின்னு வலியுறுத்துறார். ஒன்று அந்த பாரமான யாவற்றையும், 2வது பார்த்தீங்கன்னா இந்த பாவத்தையும் தள்ளிவிட்டு ஓடுங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது நம்மளால பார்க்க முடிகிறது. அப்போ இந்த பாரம், அந்த பாரமானது அப்படின்னு பார்க்கும்போது அதை தான் நம்ம கொஞ்சம் வலியுறுத்தி இந்த நாளில் நம்ம பேச விரும்புகிறோம். அப்போ பாரமானது, இப்போ ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்க அப்படின்னும் போது
அவங்க வந்து பயிற்சி செய்யும்போது அவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, பாரமான காரியங்களை வைத்து கொண்டு தான் அந்த ஓட்டப்பந்தயத்தை பயிற்சி செய்வாங்க. ஆனால் அந்த மெயினான அந்த ஓட்டப்பந்தயம் ரேஸில் வந்து நிற்கும் போது அவங்களுக்கு பாரமாக என்ன செய்ய மாட்டாங்க, எதையுமே தங்களிடத்தில் வைத்து கொள்ள மாட்டாங்க. அவங்க போடுற உடை கூட இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்க இல்லைங்களா, அந்த ரேஸில் ஓடுறவங்களுடைய உடையை கூட பாருங்கள், அந்த காற்று வந்து அந்த ஓட்டத்தை வந்து என்ன செய்திட முடியாது, அவங்க வந்து அந்த காற்றுனால கூட அது அவங்களுடைய ஓட்டத்தோட ஸ்பீடு வந்து தடுக்க முடியாதுன்றதுக்காக அதுக்கு தொடர்புடைய உடைகளை கூட அவங்க என்ன செய்துக்கிறாங்க, உடுத்திக் கொள்கிறாங்க. அப்போ இந்த பாரத்தையோடு ஓடும்போது அது என்ன செய்யுதுன்னா அவங்கள வந்து தடை செய்யக்கூடியதாக இருக்கிறது நம்ம பார்க்கணும். அப்போ அந்த பாரத்தை தள்ளிவிட்டு ஓடுங்கள் என்று அவர் நம்மை வந்து உற்சாகப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அதே நேரத்தில் பாவத்தையும் தள்ளி விட்டுட்டு ஓடணும்னு சொல்றார். அப்போ இந்த பாவம்னா என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 1 யோவான் புஸ்தகத்தில் நாம் 3ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது பாவம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பிரமாணத்தை மீறுவது என்னவாக இருக்கிறது, அது பாவமாக இருக்கிறது என்று நாம் வந்து பார்க்கிறோம். பிரமாணத்தை மீறுவது தான் பாவம். அப்போ இந்த ஆவிக்குரிய இந்த யுத்தத்தில் இந்த பாரமான காரியங்களை நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது, தள்ளிவிட்டு ஓடணும். பெரும்பாலும் கிறிஸ்தவருடைய அந்த ஒரு நாம் என்ன நினைக்கிறோம், ஒரு உண்மையுள்ள கிறிஸ்தவன்னா அவனுடைய யோசனைகள் எப்படி இருக்கணும்னா, பாவம் செய்திடக்கூடாது, இது பாவம் இதை செய்யக்கூடாது, இது மீறுதல் இதை செய்யக்கூடாது, இது வந்து தவறு இதை செய்யக்கூடாது அப்படின்ற அந்த காரியத்திலே நாம் பெரும்பாலும் என்ன செய்து கொண்டு இருப்போம், யோசித்து கொண்டு இருப்போம். ஆனால் பாவத்தை மாத்திரம் தள்ளிவிடும்படி தேவன் நம்மை உற்சாகப்படுத்துகிறாரானா இல்லை. அதை தாண்டி பாரமானவற்றை கூட நம்ம என்ன செய்யணுன்றாரு, தள்ளிவிட்டு ஓடுங்கள் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில காரியங்களை படிக்கும்போது மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 20-21 வசனத்தை வாசிப்போம் பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 20-21. அவரை நோக்கி, இவைகளெல்லாம் என் சிறுவயதில் கைக்கொண்டிருக்கிறேன், இன்னும் எனக்கு என்ன குறைவுண்டு என்றார். அதற்கு இயேசு, நீ பூர்ண கற்பனை இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானதை வைத்து தரிசனத்தோடு, அப்போது பருவத்திலே உனக்கு புருஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அப்போ இந்த ஐஸ்வர்யமுள்ள வாலிபனை குறித்து நாம் எல்லாருமே இங்கே என்ன செய்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். இந்த வாலிபன் வந்து இயேசுனிடத்தில் வரும்போது அவனுடைய ஆசை என்னன்னா, அந்த ஜீவனை, நித்திய ஜீவனை அடைந்து கொள்வதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு வந்து அவன் கேட்குறான். அப்போ இயேசு வந்து அவனுக்கு சொல்றாரு, நீ வந்து கற்பனைகளை கைக்கொள் அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்றான், நான் சிறு வயதிலிருந்தே இந்த கற்பனைகளை கை கொண்டு தான் வரேன் அப்படின்னு வந்து சொல்றான். இன்னும் என்னிடத்துல என்ன குறைவுண்டு அப்படின்னு அந்த வாலிபன் இயேசுவை பார்த்து கேட்கும்போது இயேசு அவனை பார்த்து சொல்றாரு இவைகளே. அதற்கு இயேசு 21ல், நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்றாரு. அப்போ இதை கேட்ட உடனே தான் அவன் என்ன செய்யறான் பாருங்க. கீழான வசனத்துல 21 கீழே படிக்கும்போது, அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடினாலே இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான் என்று சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கணும். அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் அவனுக்கு வந்து எது அவனுடைய இந்த ஓட்டத்தை வந்து அழுத்தம், அதாவது தடை செய்யக்கூடியதாக இருக்கிறது பாருங்க. நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட அநேக கற்பனைகளை கை கொண்டு தான் வரான், சிறு வயதுலேருந்தே கை கொண்டு தான் வரான். தினைக்கும் அவன் ஆஸ்தி உள்ளவனாக இருக்கிறான். இன்னைக்கு பெரும்பாலும் பணக்காரங்களாக இருக்கிறவங்க எத்தனை பேர் தேவனுடைய கட்டளைகளை கை கொள்ளணும்னு விரும்புகிறாங்க? இல்லை, பணக்காரங்களாக இருக்கிறவங்க வந்து கை கொள்றதுக்கெல்லாம் அவ்வளோ விரும்புறதெல்லாம் கிடையாது. தேவனை பற்றி அவங்களுக்கு அக்கறையே இருக்கிறது கிடையாது. ஆனால் இந்த ஐஸ்வர்யம் உள்ளவன் பாருங்க, அவன் ஐஸ்வர்யவானா இருந்தாலும் நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறத கை கொண்டுன்னு வரான். அது நமக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. இருந்தாலும் அவனை கர்த்தர் சொல்லும்போது நீ என்ன செய்கின்றார்னா, இந்த ஆஸ்தி வித்து தரித்திரருக்கு கொடு அப்படின்னு சொல்லும்போது அங்கே தான் அவனுக்கு என்னவாயிடுச்சு, அது வித்து கொடுக்கணுமே, வித்து கொடுத்துட்டேன்னா நானே ஏழை ஆயிடுவேனே, இவங்கள மாதிரி நானும் ஆயிடுவேனே. அப்போ அவனுக்கு அது எங்கே பாரம் இருக்கிறது, அங்கே தான் இருக்கு. அப்போ நமக்கு தெரியும் பணம் வந்து பாவமா,
இல்லை, பணம் வந்து பாவம் இல்லை, பணம் வந்து பாவம் இல்லை. ஆனால் பணத்தின் மேல இருக்கிற ஆசை தான் என்னவாக இருக்கிறது என்று சொல்லும்போது அதுதான் அங்கே பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது நாம் வந்து பார்க்கிறோம். அப்போ பணமே பாவம் அப்படின்னு சொன்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமையில எதுக்கு காணிக்கை வாங்குறோம்? எல்லாரும் காணிக்கை கொடுக்குறோம் இல்லைங்களா? சபையில அது ஒரு ஆராதனையில அது ஒரு பாகமாக இருக்கிறது. பணம் வந்து பாவம் இல்லை, ஆனா பணத்தின் மேல என்ன இருக்கிறது? அந்த ஆசை இருக்கிறது. நம்ம வந்து பார்க்கணும். அதுதான் அவங்களுக்கு வந்து அந்த பாரமாக இருக்கிறது. மனிதர்கள் அதிக பணம் வேண்டும் அப்படின்னு விரும்பும் போது அவங்க என்ன செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க? அநேக காரியங்களில் சிக்கிக் கொள்ளுகிறார்கள் என்று 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல நம்ம வந்து பார்க்க முடிகிறது. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல பாருங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவம் குத்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று சொல்றார். அப்போ எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது எதுதான்? அந்த பணத்தின் மேல் மனிதன் கொண்டிருக்கிற ஆசைதான் அது வந்து என்னவாக இருக்கிறது? எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று சொல்றார். ஆனா மனிதர்கள் என்ன செய்யறாங்கன்னா அதை இச்சிக்கிறாங்க. அவங்க விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்றார். அப்போ பணமே பாவம் அல்ல, ஆனா பணத்தினால் அந்த பாருங்க, பணத்தினால சிலர் பாவம் செய்வதற்கு வாய்ப்பாக இருக்குது. அப்போ பணத்தின் மேல ஆசை இருக்குது. அவங்க என்ன செய்யறாங்க? எந்த நேரமும் பணத்தையே சேவிக்கணும் அப்படின்னு அவங்க வந்து முயற்சி செய்கிறாங்க. 24 மணி நேரமும் பணத்திற்காகவே மனிதன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். அப்போ பணத்தினால ஒரு பாவம் செய்வதற்கு ஏதுவாக இருக்கிறது நாம் பார்க்கணும். அடுத்தது பாருங்க, பணம் இருக்கிற மக்களுக்கு வேற என்ன பிரச்சனை இருக்கிறதுனா பணத்தின் மேல அவங்க நம்பிக்கை வைப்பதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. 1 தீமோத்தேயு இதே 6லயே சொல்றாரு இல்லைங்களா? அப்போ அதே 6வது அதிகாரத்திலே 17வது வசனத்தில் படிக்கும்போது ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் அங்க என்ன செய்ய வாய்ப்பு இருக்கிறதுன்னு 3 கட்டளை கொடுக்குறாரு பாருங்க. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் எதிர்பார்ப்பான சிந்தனை உள்ளவர்களாயிருந்தாலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவித்திருக்கும் சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவன தேவனின் நம்பிக்கையை வைக்கவும். அப்போ 3 கட்டளைகள் இருக்கிறது. யாருக்கு? ஐஸ்வர்யம் உள்ளவர்களுக்கு 3 கட்டளைகளை சொல்றாரு. அது ஒண்ணு என்னன்னா, இருமாப்பான சிந்தை உள்ளவர்களா இராமல். பணம் பாவம் இல்லை, ஆனா அவனுக்கு அது என்ன பாரமாக இருக்கிறது? அந்த இருமாப்பான சிந்தை அவனுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதனாலதான் வருது, பணத்தினால தானே அவனுக்கு இருமாப்பான சிந்தை வருது. அடுத்தது சொல்றாரு, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும். அப்போ ஐஸ்வர்யமானது அவங்களை என்ன செய்ய வைக்குது? அவங்களுடைய நம்பிக்கை எதன் மேல வைக்குது? எனக்கு தேவன் இல்லைன்னா கூட பரவாயில்ல, என்கிட்ட தான் பணம் இருக்குது, பணத்தை வச்சு நான் எல்லாத்தையும் என்ன செய்திட முடியும், சாதிச்சிட முடியும் அப்படின்னு யோசிக்கிறான். உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் பாருங்க, தேவனானவர் இவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அவர் என்ன சொல்றாரு? உனக்கு எல்லாமே இருக்கும்போது, பெருகி இருக்கும்போது நீ யாரை மறந்துடாதன்னு சொல்றாரு. தேவனை மறந்துடாதபடிக்கு அவங்களுக்கு எச்சரிக்கை. அப்போ ஒரு மனிதனுக்கு அந்த பணத்தினாலே அதுதான் அங்கே பாரமாக இருக்கிறது நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போ பணத்தை வச்சு நிறைய நல்லது செய்ய முடியும் இல்லைங்களா? அது நன்மையான காரியங்களை செய்வதற்கு அது பயன்படுகிறது, கர்த்தரை சேவிப்பதற்கு அது பயன்படுகிறது. ஆனாலும் மனிதர்கள் அது மேல ஆசை வைக்கும்போது அவங்க தேவனை சேவிக்கிறதை விட்டுட்டு யாரை சேவிக்க போயிடுறாங்க? மத்தேயு 6:33 உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் 28லேருந்து நம்ம படிக்க முடியும். ஆனால் அந்த 33வது வசனத்தில் அந்த ஒரு கருத்தை மாற்ற நாம் சொல்லுவோம் பாருங்க. முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்றார். அப்போ மேலே இந்த மனிதர்கள் எதற்காக கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க? உலகத்தார் அஞ்ஞானிகள் எதை நாடி தேடுகிறார்களோ அதே தான் யார் தேடிக்கொண்டு இருக்கிறாங்க? இந்த மனிதர்களும் தேடிக்கொண்டு இருக்கிறாங்க.
அஞ்ஞானிகள் எதை நாடி தேடுறாங்க? பூமிக்குரிய காரியங்களை தான் அதிகமாக நாடி தேடுகிறாங்க. அதே போல இந்த கிறிஸ்தவர்களும் தேடிக்கிட்டு யாரை தேடுறதே மறந்துடுறாங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதற்கு தடையாயிடுச்சு இல்லையா? அவருடைய நீதியை தேடுவதற்கு தடையாயிடுச்சு இல்லையா? எது? அவங்களுக்கு அந்த பணத்தின் மேல இருக்கிற ஆசை. அதனால சொல்றாரு, நீங்க தேவன் நிறைய அந்த இடத்துல சொல்றாரு, நீங்க எதுக்காக கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க? உணவுக்காகவும் உடைக்காகவும் நீங்க கவலைப்படுறீங்க. ஆனா காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள் என்று சொல்றாரு. ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். இது எல்லாத்தையும் சொல்லி நம்முடைய கவனத்தை எங்க கொண்டு வர்றாரு? தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அவருடைய நீதியை தேடுங்க என்று உற்சாகப்படுத்துகிறதை நம்மளால என்ன செய்ய முடிகிறது பார்க்கணும். அப்ப இவங்களுக்கு பணத்தின் மேல இருக்கிற ஆசை எதை தடை செய்கிறது? தேவனை தேடுவதையோ அவருடைய ராஜ்யத்துக்குரியவைகளை தேடுவதையோ அந்த நீதியை தேடுவதையும் என்ன செய்யக்கூடியதாக இருக்கிறது? தடை செய்யக்கூடியதாக இருக்கு. லூக்கா 8ஆம் அதிகாரம் உங்களுக்கு தெரியும். லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள், அவங்களுக்கு அங்க எது அவங்கள பாரமாக தடை செய்யக்கூடியதாக இருக்கிறது? இப்பிரபஞ்சத்துக்குரிய ஆசை தான் இல்லைங்களா? அவங்க அதனால தானே கனி கொடாமல் இருக்கிறாங்க. அப்போ அவங்க கனி கொடாதபடிக்கு அவங்களை தடை செய்யக்கூடியது பிரபஞ்சத்திற்குரிய ஆசைகளாக இருக்கிறது, சிற்றின்பங்கள். இந்த காரியங்கள் பாருங்க, இதை கூட நாம் என்ன செய்யணும்னு தான் கர்த்தர் சொல்றாரு. பணம் பாவம் அல்ல, ஆனா பணத்தின் மேல் இருக்கிற ஆசை, அதனால் வரக்கூடிய விளைவுகள் மனிதனுடைய இந்த போராட்டத்தை இல்லைங்களா, நாம ஓடிக்கொண்டிருக்கிற இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை அல்லது பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிற இந்த போராட்டத்தில் இது நமக்கு மிகவும் பாரமான ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்கிறோம்? புரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது இன்னொரு வசனத்தில் படிக்கும்போது பாருங்க, எபேசியருக்கு எழுதின நிருபம், வேறொரு காரியத்தை நாம் பார்க்குறோம். இப்போ எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் படிக்கும்போது, எபேசியர் 4:26 பாருங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தண்ணி தரும். சரி, அடுத்தது பார்க்கறது உங்களுக்கு தெரியும். அப்ப எதை பத்தி பேச போறோம்? கோபம். அப்ப கோபம் பாவமா? பாவம் இல்லைன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுக்காக கோபப்படலாமா? இல்ல. அங்க பாருங்க, நீங்க கோபம் கொள்ளுங்கள், பாவம் செய்யாதிருங்கள் அப்படி இருக்குது அந்த வசனம். ஆனா அந்த வசனத்தை படிக்கும் போது நம்ம எல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறோம்? என்னையும் சேர்த்தா சொல்றேன். நமக்கு தேவன் இந்த வாய்ப்பு கொடுக்குறாரு போல இருக்கு, கோபம் கொள்ளுவதற்கு தேவன் நம்மை அலோவ் பண்றாரு போல இருக்கு, அப்படித்தானே புரிஞ்சுக்கிறோம். கோபம் கொள்ளுங்கள் அங்க அப்படி சொல்லவே இல்லை. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் அப்படின்னு தான் அங்க இந்த வசனம் நமக்கு வலியுறுத்தக்கூடிய காரியங்களாக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ கோபம் தனில் தானே என்னவாக இல்லைங்க, ஆனா பாவமாக இல்லை. ஆனா அது நம்முடைய ஆவிக்குரிய இந்த போராட்டத்துல, இந்த யுத்தத்தில் அது நமக்கு எவ்வளவு பெரிய தடையாக பிரச்சனையாக இருந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றத சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, நாம் அந்த கோபம் படக்கூடாதுன்றதை நம்ம புரிந்து கொள்வோம் இல்லைங்களா? அப்போ கோபப்படும் போது நம்ம யாருக்கு இந்த வாசலை திறக்கிறோம்? சாத்தானுக்கு நம்ம என்ன செய்துடுறோம்? வாய்ப்பு கொடுத்துடுறோம் இல்லைங்களா? நாம் சாத்தானுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். அப்போ அவன் நம்மிடத்துல வேலை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். அதே போல கோபம் கொள்ளும் போது நாம் எவ்வளோ நேரத்தில் ஒரு இரக்கமாக பேசுவோம் ஒரு மனிதனிடத்துல, அல்லது சாந்தமாக எப்போ பேசுவோம்? கோபத்தோடு நீங்கள் பேசும்போது சாந்தமாகவும் பேச மாட்டோம். கோபத்தோடு நாம் செய்கிற காரியங்கள் அது ஒரு இரக்கமுள்ள செயலாகவும் இருக்க போகிறதே கிடையாது இல்லைங்களா? அதே எபேசியர் 4 பாருங்க, 29வது வசனத்தில் படிக்கும்போது ஒரு கட்டளை இருக்கு, கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் அது சொல்றாரு. அப்போ பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ கெட்ட வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னா நம்ம எப்போ பெரும்பாலும் கெட்ட வார்த்தைகள் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கோபத்தோட தான். கோபப்படும் போதுதான் மனிதனுடைய வாயிலிருந்து என்ன வருதுங்க? கெட்ட வார்த்தைகள். இங்கே சொல்லப்படுகிற கெட்ட வார்த்தைகள்
நாம புரிஞ்சிருக்கிற கெட்ட வார்த்தைகள் இல்லை, சென்னை பாஷையில பேசுறோம்ல கெட்ட வார்த்தைகள், அது மட்டும் பேசுறது இல்லை. அப்போ இங்கே சொல்லப்படுகிற கெட்ட வார்த்தைகள்னா என்னது? அங்கே சொல்றாரு பாருங்க கீழே, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள். அப்போ ஒரு மனுஷனை பக்தி விருத்தி உண்டாக்காத, ஒரு மனுஷனை கட்டுவிக்காத வார்த்தைகள், அது என்ன வார்த்தைகளாக இருக்கிறது? ஒருத்தர் விரோதமாக தூஷணமா பேசுறோம், ஒருத்தர் விரோதமாக புறங்கூறுதல் செய்கிறோம். இதெல்லாமே தேவனுடைய பார்வையில் என்னதாங்க? எல்லாமே கெட்ட வார்த்தைகள் தான். அது ஒரு சகோதரனை ஒரு சகோதரி பக்தி விருத்தி உண்டாக்குதா? நீங்க பாருங்க, கோபப்படும் போது ஒரு சகோதரனை நீங்க பக்தி விருத்தி உண்டாக்க முடியுமா? கோபம் பாவம் இல்லதா? ஆனா கோபத்தோடு செய்யற ஒரு செயல், கோபத்தோடு பேசுகிற ஒரு பேச்சில நாம் என்ன செய்திருவோம்? பாவம் செய்வோம். அப்போ இது பாரமா பாரம் இல்லையா? அங்கேதான் இருக்கிறது பாரம். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? இதே அதிகாரத்தை கொண்டு வந்து முடியும் போது சொல்லிடுறாரு பாருங்க, 31வது வசனத்துல, சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது என்று சொல்றாரு. அப்போ மேல வந்து கோபப்படுங்க, 26ஆம் வசனத்துல கோபப்படுங்கள் சொல்றாரா? இல்ல, கோபம் கொண்டாலும் சொல்லிட்டு 31ஆம் வசனத்துல கொண்டு வந்து முடிச்சிட்டாரு, கோபம் கொள்ளாதீங்கன்ற, அல்லது கோபம் உங்களை விட்டு நீங்கணும்ன்ற. ஏன்னா கோபமானது தேவனுடைய நீதியை நடப்பிக்குதா? இல்ல, கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்காது. தேவனுடைய கோபம் அவருடைய நீதியை நடப்பிக்கும். ஆனா மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்கிறதா? அப்ப தேவனுடைய நீதியை நடப்பிக்காத ஒன்று இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் அல்லது இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில் அது என்னவாகத்தான் இருக்கிறது? அது வந்து பாரம். நீங்க பல குடும்பங்கள்ல பல பிரச்சனைகளுக்கு எதுதான் காரணம்? மனுஷருடைய கோபம் தான் காரணம். கோபம் பாவம் இல்லைன்றதுக்காக நமக்கு தேவன் வாய்ப்பை கொடுக்கறது இல்லை, அதை நீங்கணும்னு தான் சொல்ற. அதனால நாம் செய்யற செயல் எப்படிப்பட்டதாயிடுது? அங்கதான் சாத்தானுக்கு இடம் கொடுத்துறோம். கோபத்தோடு பேசுற பேச்சு சாத்தானுக்கு இடத்தை கொடுக்குறோம். அப்ப தேவன் என்ன செய்யும்படி சொல்றாரு? கோபம் கூட உங்களை விட்டு நீங்கணும்ன்ற. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் படிக்கும் போது 19-20 வசனத்துல சொல்றாரு இல்லைங்களா? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19-20. ஆகையால் என் பிரியமான சகோதரர்களே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவுள். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. அப்போ தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. எது? மனுஷருடைய கோபம். அப்ப தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. அது எதுவா இருந்தாலும் அதை நாம் என்ன செய்யணும்? விட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னொரு காரியத்தை நாம் படிக்கும்போது எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் பார்க்கிறோம். இன்னொரு ஒரு பாவம் இல்லாதது, ஆனா அது பாரமானது, இந்த ஓட்டத்துக்கு தடையாக இருக்கிறது. அது என்னன்னு பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றிய சொல்லிய மூல உலக வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைக்கு நீங்களாக மனம் திரும்பும் தேவனை வைக்கும் விசுவாசம். சரி, அப்போ இங்க பார்க்கும்போது மனம் திரும்புதல் அப்படின்றத வந்து நாம பெரும்பாலும் நாம வந்து படிக்கிறோம். ஒவ்வொரு சகோதரர்களும் ஞானஸ்தானம் சம்பந்தமாக போதிக்கும் போது மனம் திரும்புதல் சம்பந்தமாக போதிக்கிறாங்க. குறிப்பா எதுல இருந்து தான் மனம் திரும்பதை பத்தி போதிக்கிறாங்க? பாவத்திலிருந்து மனம் திரும்பணும் அப்படின்றது தான் வலியுறுத்தி நாம் வந்து போதிக்கிறோம். ஆனா இங்கே வந்து அஸ்திபாரத்திலேயே, அதாவது இந்த மூல உபதேசத்திலேயே அவர் என்ன சொல்லுவாரு பாருங்க, செத்த கிரியைகளுக்கு நீங்களாகவும் மனம் திரும்புதல். அப்ப இந்த கிரியைகள் பாருங்க, செத்த கிரியைகள் என்று சொல்றாரு. அப்ப இது பாவம் இல்லைன்றாலும், ஆனா இது நமக்கு நீதியை நடப்பிக்கிறதுக்கு பிரயோஜனமாக இருக்குதா? அல்லது தேவனுடைய நீதியை நடப்பிப்பதற்கு, அல்லது இது வந்து நம்மை தேவனுக்கு பிரயோஜனமானவைகளை செய்வதற்கு இது எந்த வகையிலாவது உதவியாக இருக்கிறதா? அப்ப தேவன் சொல்றாரு, எதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்றாரு.
செத்த கிரியைகளுக்கு நீங்களாகவும் மனம் திரும்புதல். பல கிறிஸ்தவர்கள் இதற்கு கவனம் செலுத்துறது கிடையாது. திரும்ப நாம் பேசுறது தங்களை உண்மையுள்ள கிறிஸ்தவர்கள் அப்படின்னு நினைச்சுக்கிறவங்க கூட எதற்கு அதிகமான கவனம் செலுத்துறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செத்த கிரியைகள் சம்பந்தமாக நிறைய பேர் என்ன செய்யறதில்ல, கவனம் செலுத்துறது. ஆனால் ஒரு கிறிஸ்தவனுக்கு இது நோக்கத்தையே நான் இது மாற்றுவேன். நம்ம என்ன செய்ய வைக்குது, தேவனை சேவிப்பதை விட்டுட்டு அல்லது தேவனுக்கு பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்கிற அந்த பரிசுத்த அழைப்பை விட்டுட்டு இது உலகத்தை கூறிய காரியங்களை அன்பு கூறுவதற்கோ அதற்கு நம்ம என்ன செய்யக்கூடியதாக இருக்கிறது, இது வழிவகுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் எபிரேயர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் போய் படிக்கும்போது இங்கே கிறிஸ்துவானவர் பாருங்க, நம்முடைய மனசாட்சியை கூட சுத்திகரிக்கிறதற்கு அவருடைய ரத்தம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதுன்னு சொல்றாரு. எபிரேயர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11லிருந்து படிக்கும்போது, கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகும் வெள்ளாட்டுகளாய் இருந்தாலே இவர்களுடைய ரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படி காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தமும் தீட்டப்பட்டவர்களுமே தெளிக்கப்பட்ட கடாரி சாமும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானார். 14 நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு மனசாட்சி செத்த கிரியைகளாக சுத்திகரிப்பதை உதவுது. அப்போ இங்க பாருங்க, இங்க செத்த கிரியைகளார 14ஆம் வசனத்துல உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளார சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று சொல்றார். அப்போ மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இங்க இருக்கிறது ஒரு கிறிஸ்தவனுக்கு. கிறிஸ்துவுடைய ரத்தமானது நம்ம என்ன செய்யக்கூடியதாக இருக்கிறதா, இந்த செத்த கிரியைகளிலிருந்து கூட நம்முடைய மனசாட்சியை அது என்ன செய்யக்கூடியதாக இருக்கிறது, சுத்திகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. இங்கே கூட பாருங்க, அந்த ஒரு வார்த்தை வருது பாருங்க, கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு அது சொல்றார். அப்போ தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காக தான் இந்த மனசாட்சியை எதிலிருந்து சுத்திகரிக்கிறது, செத்த கிரியைகளிலிருந்து சுத்திகரிக்கிறது. அப்போ ஒரு கிறிஸ்தவனுடைய குறிக்கோள் என்னவாக இருக்கணும், அவன் கர்த்தரை சேவிக்கக்கூடியவனாக மாத்திரமே தான் இருக்கும். இன்றைக்கு பெரும்பாலான நேரத்தில் நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், எல்லா நேரத்திலையும் கிறிஸ்தவன் பாவம் செய்து கொண்டு இருக்கிறது கிடையாது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா 12 மணி நேரம் தூக்கத்திலே போயிடுது இல்லையா? அந்த 12 மணி நேரம் தூக்கத்தில் போயிடுச்சுன்னா மிச்சமாக விழித்து கொண்டு இருக்கிறது 12 மணி நேரம் தான். இந்த 12 மணி நேரத்தில் 24 மணி நேரம் பாவமாக செய்து கொண்டு இருக்கிறோம். அப்படி இல்லை. அப்போ பெரும்பாலான நம்முடைய நேரங்கள் எதற்கு போகிறது, இந்த மாயைகளுக்கு தான் போகிறது. இந்த மொபைல் ஃபோனுன்னு ஒன்று வந்துருச்சுங்க, இது என்ன செய்து கொண்டு இருக்கிறது, எங்க போனாலும் நம்ம கூடவே தான் இது வருது. இது இல்லாத நீங்க மனிதர்களால் இருக்க முடியறதும் கிடையாது. இது நம்ம கூட வருது, இது கூட இதுல என்ன இருக்கிறது, பெரும்பாலான நேரத்துல பாவமான காரியங்கள் இல்லை. பெரும்பாலான நேரத்துல இந்த மாதிரி தேவனுக்கு பிரயோஜனம் இல்லாத அல்லது தேவனுக்கு ஊழியத்திற்கு அவருடைய நீதியை நடப்பிக்காத இந்த காரியங்கள் ஒரு கிறிஸ்தவனுக்கு என்னவாகத்தான் இருக்கிறது, பாரமாக. நீ சிந்திச்சு பாருங்க ஆழமாக. இதெல்லாம் பாவம் இல்லை, ஆனா தேவனுடைய நீதியை நடப்பிக்கிறதா? இது பாவம் இல்லை, ஆனா அது தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு உதவியாக இருக்கிறதா? ஓ, நாம என்ன நினைக்கிறோம், இல்ல இல்ல பாவம் இல்லாததை நம்ம செய்யலாமே, டிவி பாகத்துல என்ன பதில் பாவம் இருக்குது, ஒண்ணும் கிடையாது அப்படி நினைச்சுக்கிறோம். அப்போ காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம என்ன செய்துன்னு இருக்கிறோம், சீரியல் பார்த்துன்னு உட்காந்து இருப்பான். வேற வாலிபர்களாக இருந்தாங்கன்னா இந்த கிரிக்கெட் மேட்ச் பார்க்கறது, மற்ற மேட்சுகளை பார்த்துன்னு உட்காந்துன்னு இருக்கிறது. இப்படி பல மாயைகளிலே நம்ம என்ன செய்துடுறோம். பாவம் இல்லையே பிரதர், இதில் என்ன பாவம் இருக்கு? என்ன பிரதர், சினிமாவுக்கு போகிறது ஒரு பாவமா? இல்லை,
ஒரு நாள் இது சபையில் பேசும்போது புதுசாக வரவங்களுக்கு ரொம்ப ஆச்சுன்னா எங்களை சினிமா கூட போவானான்றார் இந்த பிரதர் அப்படின்றா. அப்போ இதெல்லாமே என்னவாக இருக்கிறது? தேவன் சொல்றாரு இது பாவம் இல்லைதான், ஆனாலும் இது நம்ம எண்ணத்துக்கு வழி வகுக்குது. இது நம்மை கெடுப்பதற்கு காரியங்களாக இருக்கிறது. நம்முடைய பரிசுத்தத்தை இது என்ன செய்யக்கூடியதாக இருக்கிறது? இது பரிசுத்த குலைச்சல் இல்லையா? எப்படி பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற ஒரு தேவனுடைய அந்த பாத்திரத்தை அல்லது அந்த பனிமுட்டுக்களை மற்ற காரியத்துக்கு பயன்படுத்தும் போது அது என்னவாயிடுதுங்க? அது பரிசுத்த குலைச்சலாகிறது. அப்ப தேவனுக்காக பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நாம போயிட்டு இந்த மாயைகளில் போயிட்டு அதுல நாம் பங்குள்ளவர்களாக இருக்கும்போது இந்த மாதிரி செத்த கிரியைகளுக்கு சம்பந்தமாக பண்ணும்போது அது என்னவாகிறது? அது பரிசுத்த குலைச்சல் ஆகிறது. நம்முடைய பரிசுத்தத்தை கெடுக்கிறது. அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? இந்த பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் நம்ம என்ன செய்யணும்ன்றாரு? தள்ளி விட்டு ஓடுங்கள். இப்போ இதெல்லாம் பாரம் இல்லையா? நீங்க இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடும்போது உங்களுக்குள்ள பொருளாசையை வச்சுக்கிட்டு பண ஆசையை வச்சுட்டு நீங்க கர்த்தரை சேவித்து பாருங்க, அது எவ்வளவு பாரமாக இருக்கும். நமக்கு கீழ்ப்படிவதற்கு கஷ்டமா இருக்கும், செய்ய முடியாது. இன்றைக்கு மனிதர்கள் அது நிமித்தமாக தான் என்ன செய்துறாங்க? சபை கூடி வருதலே விடுறாங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் பிரதர் காலையில தான் வந்துடுறோமே, சாயந்தரம் வேற வரணுமா? அந்த ஒரு நாள்ல நான் எங்கேயா வெளியே போலாமே, எங்கேயோட ஒரு ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணலாமே. அப்ப என்ன நினைக்கிறாங்க? இது கர்த்தருடைய நாள்னு நினைக்கிறது இல்லை நிறைய மனிதர்கள். இது எப்படி யோசிக்கிறாங்க? நேரம். நாங்க தான் காலைல வந்துட்டோமே ஆராதனைக்கு, இந்த நாள் கர்த்தருடைய நாள் இல்லையே, கர்த்தருடைய நாள்னு யோசிக்கிறாங்களா? இல்லை. அப்போ அந்த பாருங்க, வெளி உலகத்தை போய் அனுபவிக்கணும் அப்படின்னு அந்த ஆசை தான் எதை தடை செய்யுது? இந்த கர்த்தருடைய காரியத்துக்கு பாரமா மாறு. நீங்க கோபப்படும் போது, ஒருத்தரை பக்தி விருத்தி உண்டாக்காத போது இதுதான் பாரம். செத்த கிரியைகளை வைத்துக் கொண்டு நான் கர்த்தரை சேவிக்கணும், இதன் மேல ஆசையை வச்சு நான் கர்த்தரை சேவிக்கணும்னா எப்படி? அது இங்க பாரமாக இருக்கிறது. அப்ப கர்த்தர் சொல்றாரு, பாரமான யாவற்றையும் என்ன செய்யுங்கன்றாரு? தள்ளிவிட்டு ஓடுங்கள் என்று நமக்கு சொல்றாரு. இது பாவம் இல்லதான், ஆனாலும் தேவனுடைய நீதி நடப்பிக்குதா? பாவம் இல்லதா, ஆனாலும் அது தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உதவியாக இருக்கிறதா? பாவம் இல்லதா, அது தேவனுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதா? அப்ப தேவனுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு காரியத்தை நான் என்னிடத்துல வைத்துக் கொள்ளலாமா? இல்ல தள்ளிட்டு தான் ஓடுங்கன்ற. ஏன்னா இது ஒரு போராட்டத்தில் இருக்கிறோம், நாம் அந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இந்த பாரத்தை வைத்துக் கொண்டு ஓடும்போது நாம் என்ன செய்ய முடியும்? நாம் சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறோம், தோல்வி அடையக்கூடியவர்களாக. சரி, அடுத்ததா ஒரே ஒரு இன்னும் கொஞ்சம் பார்க்கும்போது பாவத்தையும் தள்ளி விட்டு ஓடுங்கள் என்றுதான் சொல்றேன். பாரத்தையும் தள்ளணும், பாவத்தையும் தள்ளணும். ரோமர் புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரம் இருக்குங்க. ரோமருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போல இதுமாயிற்று. சரி, அப்ப இங்க பார்க்கும்போது இந்த வசனம் பல வழிகளில் தவறாகத்தான் புரிந்து கொள்ளப்படுகிறது. ஏன்னா இங்க சொல்றாரு இல்லைங்களா, எப்படி இதை பார்க்குறாங்கன்னா, இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று என்று சொல்லப்படுகிறது நாம் பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு மனிதர்கள் இதை என்ன சொல்றாங்க? ஜான் கால்வின் போன்றவங்க, மற்ற மனிதர்கள் எல்லாமே இதை ஜென்ம பாவத்துக்கு தொடர்பாக கொண்டு போறாங்க இல்லைங்களா? ஆதாம் பாவம் செய்தாரு, ஆதாம் பாவம் செய்ததுனால அந்த பாவத்தை நான் என்ன செய்து கொள்றேன்னா, மனிதர்களும்
அதை வந்து இன்ஹெரிட் பண்ணிடுறாங்க, சுதந்திரித்து கொள்ளுகிறார்கள் அப்படின்னு கொண்டு வராங்க. அதனால என்ன செய்கிறாங்கன்னா, குழந்தைகள் ஆர்சி மக்கள், உங்களுக்கு ஆர்சி மக்களில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், குழந்தைகள் பிறக்கும் போது பாவத்தோடவே பிறக்கிறாங்க. ஏன்னா ஆதாமனுடைய பாவத்தோடு பிறக்கிறாங்கன்ற மாதிரி கொண்டு வந்து மனிதன் பாவத்தோடு பிறக்கிறான்னு குழந்தைகளுக்கு என்ன செய்கிறாங்க, ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. ஆனால் மெய்யாகவே இங்கே தேவன் அப்படித்தான் பேசுகிறாரா? ஆதாம் செய்த பாவம் வந்து அதே பாவத்தோடு நாமளும் பிறகுறோமா? இல்லை. அங்கே கீழே பாருங்க ஒரு வார்த்தை இருக்கிறது, எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால், எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் எல்லாருக்கும் மரணமும் வந்தது என்று சொல்றாங்க. அப்போ யாரெல்லாம் பாவம் செய்கிறானோ அவெல்லாம் என்ன செய்யக்கூடியவனாக இருக்கிறான், மரிக்கக்கூடியவனாக. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் ரொம்ப தெளிவாக சொல்றாரு இல்லைங்களா, பாவம் செய்கிற ஆத்மா தான் என்னவாகும், சாகும். அப்போ ஆதாமனுடைய பாவத்தோடு நாம் பிறக்கிறோம். இல்லை, மனிதன் பாவம் செய்கிறான், மனிதன் என்ன செய்யக்கூடியவனாக இருக்கிறான், மரிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இங்கே ஆதாம் என்ன செய்தாரு, ஆதாமினுடைய ஒரு வழி இருக்குது. ஆதாம் பாவம் செய்து என்ன செய்தாரு, இப்படி ஒரே மனுஷனாலே பாவம், பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது. ஆதாமினாலே பாவம் உள்ளே பிரவேசித்தது. அப்ப ஆதாமனுடைய வழி என்ன, ஆதாமுடைய வழி என்ன, பாவம் செய்து கீழ்ப்படியாமையினாலும் மீறுதலினாலும் ஆதாம் பாவம் செய்து அவர் மரித்தார். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா கிறிஸ்துவினுடைய வழி ஒன்று இருக்கிறது. அதிலே கொண்டு வரார் பாருங்க, 5ஆம் அதிகாரம், ரோமர் 5ஆம் அதிகாரம் 13-15 படிக்கும்போது, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாததால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்ததற்கு முன்னடையாளமானவன். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாக பெருகிறது. சரி, அப்போ இங்க பார்க்கும்போது பாருங்க, இங்க இயேசுவானவர் ஒரு பாதையாக இருக்கிறார் 15ஆம் வசனத்துல இல்லைங்களா. இயேசு கிறிஸ்துவும் என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது என்று சொல்றார். சரி, எப்படியா இருந்தாலும் ஆதாமினுடைய பாதை என்பது என்னவாக இருக்கிறது, மீறுதல் செய்கிறாரு, பாவம் செய்கிறாரு. மனிதர்கள் அந்த வழியை பின்பற்றும் போது அவங்க என்ன செய்கிறாங்க, மரிக்கிறாங்க. அதே போல கிறிஸ்துவனுடைய பாதை ஒன்று இருக்கிறது. கிறிஸ்துவுடைய பாதை என்ன செய்கிறாரு, அவர் வந்து தேவனுக்கு கீழ்ப்படுகிறாரு, அவர் நீதியை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அப்போ அந்த பாதையை நாம் பின்பற்றும் போது நாம் என்ன செய்யணும் பாருங்க, இதே சூழ்நிலையோட தான் ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் கொண்டு வர. அப்போ ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது 16வது வசனத்திலே பாருங்க, ரோமர் 6:16, மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படிபடி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? அப்ப நம்ம யாருடைய மாதிரியை பின்பற்ற வேண்டியது இருக்கிறது, ஆதாமனுடைய மாதிரி. அந்த பாதை என்ன, மீறுறாரு, பாவம் செய்கிறாரு, ஆவிக்குரிய வகையில மரித்து போறாரு. கிறிஸ்துவானவர் கீழ்ப்படுகிறாரு, நீதி செய்கிறாரு, தேவனிடத்துல ஜீவனோடு இருக்கிறார். அப்ப இங்கே நம்ம பார்க்கிறோம், மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா என்று சொல்றார். அப்ப நாம் எதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டியது இருக்கிறது, மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கா, அது ஆதாமனுடைய பாதை. நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படுதலுக்கா, அது கிறிஸ்துவுடைய பாதையாக இருக்கு. அப்ப நம்ம எதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம்? கர்த்தர் சொல்றாரு, பாவத்தை தள்ளிட்டு ஓடுங்கன்ற. அப்ப நாம கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை நாம் என்ன செய்யக்கூடியவர்களாக இருக்கணும், பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது நாம் பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்து நீதி செய்தாரு, அவர் கீழ்ப்படிந்தார். அப்போ அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது, அடிமைகளாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று
சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இதை நம்மளால செய்ய முடியுமா, முடியாதுங்களா? இல்லை, கண்டிப்பாக அதை நாம் செய்யும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது? மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்குது. 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் படிக்கிறோம், 6ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது, இதுக்கு முன்னாடி இந்த கொரிந்திய கிறிஸ்தவர்கள் ஒரு காலத்தில் எப்படி தான் இருந்தாங்க? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9லிருந்து 11 வசனங்களில் படிக்கும்போது, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9லிருந்து 11 வசனங்கள். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசிய மக்கள்காரம், விசாரணைக்காரம், உபச்சாரக்காரம், தேவனசுக்காரம், ஆத்மனசுக்காரம், திருடரும், பொருளாதாரக்காரரும், வேதியரும், உதாசீனம், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். ஆகினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் நாங்கள் தேவனுடைய ஆவினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமாக்கப்பட்டீர்கள். அப்போ இங்கே 1 கொரிந்தியர் 6:11 இல்லை, கொரிந்து சபையாரை பார்த்து சொல்றாரு, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்போ கொரிந்தியர்கள் ஒரு காலகட்டத்தில் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? இந்த மாதிரி பாவத்தை செய்யக்கூடிய மனிதர்களாகத்தான் இருந்தாங்க. ஆனா இப்போ என்ன? அதிலிருந்து அவங்க மனம் திரும்பி இருக்கிறார். அதை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஏன்னா இவங்க இப்படிப்பட்ட பாவத்தை செய்யக்கூடிய மனிதர்கள் எங்க பிரவேசிப்பதில்லை. மேலே சொல்றாரு பாருங்க, நம்ம வாசிச்ச அந்த வேத வாக்கியத்திலேயே 9வது வசனத்தில் பார்க்கிறோம், அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? இப்போ வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும், ஒரு பட்டியலே கொடுக்கிறார். இவைகள் எல்லாம் பாவம். தேவன் இவைகள் எல்லாம் பாவம்னே சொல்றார். இந்த பாவத்தை செய்யக்கூடிய மனிதர்கள் எங்கே பிரவேசிப்பதில்லை? தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது. அப்போ இதிலிருந்து இந்த ஒரு காலகட்டத்தில் கொரிந்தியர்கள் இதை செய்து கொண்டு இருந்தாங்க. ஆனால் அதிலிருந்து அவங்க என்ன செய்திருக்கிறாங்க? மனம் திரும்பி இருக்கிறாங்க. அப்போ தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? மனம் திரும்புங்கள் என்று சொல்றார். இதே போல 1 பேதுரு புஸ்தகம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2-3 வசனம். சகல துர்க்குணத்தையும், சகல கவனத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகல குழந்தையும் முடித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தை போல இருவசமாகி கலந்துள்ளத ஞானமானமே வாழ்க்கையே இருக்கும். சரி, அப்போ இங்க சொல்றாரு ஒழித்து விட்டு. வார்த்தையை பார்க்குறீங்களா? எதையெல்லாம் ஒழித்து விட வேண்டும்? நாம பாடத்தோட தலைப்பு இந்த பாவத்தையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாரமான யாவற்றையும் பாவத்தை தள்ளிவிட்டு. அதே போல இங்கே இருக்குது பாருங்க, சகலவித துர்க்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு. அப்போ ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது? இவைகளை எல்லாம் ஒழித்து விட வேண்டியது இருக்கிறது. நாம் புதிதாய் பிறந்த குழந்தைகளாக இருக்கிறோம். அப்போ இந்த குழந்தைகள் எதை ஒழித்து விடணும்? எதுக்காக நாம் பிறந்திருக்கிறோம்? வளரும்படி பிறந்திருக்கிறோம். அப்போ வளர்ச்சியில ஒரு பாகம் என்ன? இந்த தேவனுக்கு பிரியமில்லாத இந்த எல்லா குணாதிசயங்களும் நாம் என்ன செய்யணுன்றாரு? ஒழித்து விட வேண்டும் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி ஒழித்து விட்டு தான் நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது? நாம் தேவனை சேவிக்க வேண்டியது இருக்கிறதை நாம் புரிஞ்சுக்கிறோம். கடைசியா லூக்கா 6:46 நம்ம முடிக்கும் போது, லூக்காவின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 46வது வசனம். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? அப்போ இங்கே தான் பிரச்சனை இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க? தங்களை இயேசுவை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்றாங்க. ஆனால் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? எத்தனை பேருக்கு நீங்க நான் போதிச்ச வசனம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சித்தக்கிரியையிலிருந்து மனம் திரும்பணும்னு எத்தனை பேருக்கு தெரியாது? கோபப்படக்கூடாது அவங்க எத்தனை பேருக்கு தெரியாது? பண ஆசையை குறித்து எத்தனை பேருக்கு தான் தெரியாது? பாவம் செய்யக்கூடாதுன்னு எத்தனை பேர் நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனால் நாம் எவ்வளவு சின்சியரான ஒரு கிறிஸ்தவர்களாக இந்த யுத்தத்தில் போராடி கொண்டு இருக்கிறோம் என்பதை சிந்திச்சு பாருங்கள்.
இன்னைக்கு சகோதரர் கூட போதிக்கும் போது ரொம்ப அருமையான பாடம் இன்னைக்கு போதிச்சார். பாருங்க, அங்கே விசுவாசத்துக்கு அங்கே நிறைய எவிடன்ஸ் தேவன் வந்து கொடுத்துருக்கிறார். அப்போ இயேசுவானவர் எப்படி இருக்கிறாரு? அவர் நமக்கு ஒரு எவிடன்ஸாக தேவன் நமக்கு வந்து கொடுக்குறாரு. ஆண்டவர் எப்படி ஓடினாரோ அது மாதிரி ஓடணும் இல்லையா? அதனால தான் ஆரம்பத்திலே நம்ம அந்த எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் சொன்னோம், நமக்கு முன் ஓடினவராக இருக்கிறார். கிறிஸ்து நமக்கு முன்னாடி ஓடி இருக்கிறார். அவர் ஓடும்போது இந்த பாரத்தை எல்லாம் தம் மேல வைத்து கொண்டா ஓடினார்? ஒண்ணுமே கிடையாது. அவருடைய உடையை குறித்து சீட்டு போடும்போது அவர்கிட்ட இருந்ததெல்லாம் என்னதான்? வேற எதுவுமே இல்லையா அவர்கிட்ட? தரித்திரராக தானே வாழ்ந்தாரு. அப்ப அவருக்கு எது பாரமானது எத்தனை தன்னிடத்தில் அவர் வைத்துக் கொண்டார்? அவர் எத்தனை மாயைகளிலே போயிட்டு அவருடைய மனமானது மாயைகளிலே எவ்வளவு இருந்தது? இயேசுடைய மனம் மாயைகளில் இல்லவே இல்லை. இந்த உலகத்தாருடைய மனம்தான் மாயையில் இருக்கிறது. தன்னை வேற எதிலையாவது ஈடுபடுத்தி கொண்டாரா? எதிலுமே இல்லை. தேவனை சேவிப்பது மட்டும்தான். இவங்கெல்லாம் ஓடி முடிச்சா தேவன் அவங்களை நமக்கு மாதிரிகளாக வைத்திருக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது? நான் அவருக்கு ஆண்டவரே ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு வாயில மாத்திரம் சொல்லிக்கொண்டு அவர் சொல்லுகிறபடி செய்யாமல் போனால் என்ன? அது மாயத்தனமாக இருக்கிறது இல்லையா? ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறபடி செய்யாமல் போகிறது என்ன? அப்ப நம்ம கிரியைகளிலே நம்முடைய விசுவாசத்தை காண்பிக்க வேண்டியது இருக்கிறது. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் அதான் சொல்றார், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது இல்லையா? அப்போ நம்முடைய விசுவாசத்தை எதுல காட்டணும்? கிரியையிலே காட்ட வேண்டியது. ஏன்னா நாம் வந்து இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் இருக்கிறோம். இந்த யுத்தத்தில் நாம் ஜெயிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நமக்கு முன்னாடி ஓடினவங்க ஜெயித்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் ஜெயித்திருக்கிறார். நாமளும் ஜெயிக்க வேண்டியது இருக்கிறார். நமக்கு முன்னாடி வைத்திருக்கிற இந்த ஓட்டத்தை நாம் ஓடி முடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் ஓடி முடித்திருக்கிறார். நாமளும் ஓடி முடிக்க வேண்டும். இந்த யுத்தத்தில் நாம் ரத்தம் சிந்துற வரைக்கும் போராடல, பாவத்துக்கு விரோதமாக. ஆனா போராடணுமா? போராட வேண்டியது இருக்கிறது. எனவே ஒருவேளை நம்மிடத்துல பல பிரச்சனைகள் இருந்தாலும் இது மனம் திரும்புவதற்கு தேவன் நம்ம கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பமாக இதெல்லாம் இருக்கிறது இல்லைங்களா? புது வருடம் 2025 வருடத்துல வந்திருக்கிறோம். அப்போ இந்த வருடத்திலேயாவது நாம் என்ன செய்யலாம்? இந்த மாதிரி செத்த கிரியைகளிலிருந்து நாம் மனம் திரும்பி தேவனை சேவிப்பதை தெரிந்து கொள்ள முடியும். இந்த மாதிரி கோபம் மற்ற இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம ஒழிச்சிட்டு தேவனுடைய நீதியை நடப்பிக்காத எல்லாத்தையும் தள்ளிட்டு எதெல்லாம் அவருடைய நீதியை நடப்பிக்கிறதோ அதை செய்யும்படியாக நாம் என்ன செய்யலாம்? முயற்சி. ஆதாமினுடைய பாதையை நம்ம சொன்னோம் பாருங்க, அதையெல்லாம் விட்டுட்டு கீழ்ப்படிவதற்கு நம்முடைய அவயவங்களை நாம் என்ன செய்ய முடியும்? விதமாக நாம் தொடர்ந்து தேவனை சேவிக்க நாம் முயற்சி செய்வோம். இந்த நாளிலே இந்த தேவனுடைய வார்த்தைகளை போதிக்கும்படியான ஒரு வாய்ப்பு கொடுத்த குன்றத்தூர் சபையாருக்கும் சபையுடைய ஊழியர் அவர்களுக்கும் நன்றி சொல்லி நிறைவு செய்வோம்.